உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலையும் இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய இருதயத்தை உம் பக்கமாய் நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். இங்கே இந்த வசனத்தை நீங்கள் பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம். படிச்சுட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கு என்று சொல்லி சில சந்தேகங்களோடு இந்த வேத பகுதியை நீங்கள் தியானிச்சிருக்கலாம். இந்த காரியத்தை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். போன வாரத்தில் ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். சபையானது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது என்று நாம் கேட்டோம். இந்த வாரத்தில் சபையானது கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறது என்ற தலைப்பிலே உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே என்று ஒரு ஆள் இன்னொரு நபரை கூப்பிடுவது போல இந்த வசனத்தில் வரி இருக்கு. எதற்காக? நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா என்று சொல்லி. யார் இந்த சூலமித்தி? சூலமித்தி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு வாலிப பெண்ணு இந்த பெண்ணு. சூலமித்தி என்பது உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாலிப பெண். இது ஒரு எபிரேய பெயர். சூலமித்தி என்பது ஒரு ஹீப்ரு நேம். அப்படின்னா பரிபூரணம் அப்படின்னு அர்த்தம். சூலமித்தி அப்படின்னா பரிபூரணம், த பெர்ஃபெக்ட், இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வருவோம் நாம் எல்லாரும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு ஊர் பேர் அங்கே போட்டிருக்கு. அந்த வசனத்தை போடுங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கல்லவா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சூனேம், இதுதான் இந்த பெண்ணுடைய சொந்த ஊர் என்று வேத பண்டிதர்கள் கருத்து சொல்கிறாங்க. சூலமித்தியாவிலுடைய சொந்த ஊர் எந்த ஊர்னா, இந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சூனேம் என்பது இவளுடைய ஊர் என்பது பெரும்பாலான வேத பண்டிதரின் கருத்து. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே இருந்து மணவாட்டியினுடைய தன்மையை இந்த சபைக்கு இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை பேசும்படி விரும்புகிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும், உன்னத பாட்டு புஸ்தகம் இருக்குல்ல, உன்னத பாட்டு வேதாகம வரிசையில் ஆதியாகமத்திலிருந்து வரிசையாக எண்ணி பார்த்தோம்னா இது 22வது புஸ்தகம். 22வது புஸ்தகம் இது வேதாகம வரிசையிலே. இதில் 8 அதிகாரமும் 117 வசனமும் இருக்குது. 8 அதிகாரம். இதில் 3 நபர்கள் மாறி மாறி வருவதை உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நம்ம படிக்கலாம். இதில் மணவாளன் வருவார், மணவாட்டி வருவாள், மணவாட்டியின் தோழிகள் என்று சொல்லி எருசலேம் குமாரத்திகள் அவர்கள் வருவார்கள். இவர்கள் மூவரும் மாறி மாறி பாடுகிற 28 பாடல்கள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருக்குது. 28 பாடல்கள் இருக்குது. ஆர்சி வேதாகமத்தில், ரோமன் கேத்தலிக் வேதாகமத்தில் நம்ம பைபிளில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் இந்த 28 பாடல்களும் தனித்தனியாக மணவாளன் பாடியது, மணவாட்டி பாடியது, மணவாட்டியின் தோழிகள் பாடியது என்று தனித்தனியாக அதில் வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதாகமத்தில் அது மொத்தமாக சேர்த்து இருப்பதை நாம் பார்க்கலாம்.
இந்த புஸ்தகத்தை எழுதின சாலமோன் நாம் எல்லாருக்கும் தெரியும். இது தவிர பிரசங்கி, நீதிமொழிகள் போன்ற புஸ்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். 127ஆம் சங்கீதம், 72ஆம் சங்கீதம் போன்ற சங்கீதங்கள் சாலமோனை குறித்ததான சங்கீதங்கள். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டுள்ள சூலமித்தி புதிய பாட்டு சபைக்கு நிழலை போன்றவள் அவள். உன்னத பாட்டிலே இவள் மணவாட்டியாக அறியப்படுகிறாள். புதிய பாட்டு சபையும் மணவாட்டியாகவே ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் மணவாட்டியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நாம் எல்லாரும் யாருக்கு மணவாட்டியாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது இரட்சகராக வந்தார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா? இன்று கர்த்தராகிய இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல் வருகையிலே அவர் வரும்போது எப்படி வந்தார்? இரட்சகராக வந்தார். கிறிஸ்து என்னும், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல்ல வந்தவர் இரட்சகராக வந்தார். இனிமே 2வது முறையா ஒரு தரம் வரப்போறார். இப்போ அவர் எப்படி வரப்போறார்? மணவாளனாக வரப்போகிறார். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. இரட்சகராக அல்ல, எப்படி வரப்போகிறார்? மணவாளனாக வரப்போகிறார். 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம் அல்லவா? அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ மணவாளன் வருகிறார். காத்திருந்த கன்னிகைகளுக்கு ஆண்டவருடைய சத்தம் இப்படி தொனித்தது. நடுராத்திரியிலே அந்த சத்தம் எப்படி வந்தது? இதோ மணவாளன் வர இருக்கும். மணவாளன் இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இருக்கும்படி உன்னத பாட்டில் உள்ள இந்த சூலமித்தியாள் என்கிற பெண்ணை ஒப்பிட்டு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சூலமித்தியாளை ஒப்பிட்டு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அவர் வருகையிலே அவர் விரும்புகிற மணவாட்டியாய் நீ இருக்க வேண்டுமானால் இந்த பிரசங்கத்தை கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அப்பொழுதுதான் அவர் தம்மோடு உன்னை சேர்த்து கொள்ள முடியும். அவருடைய வருகையில் அவரோடு செல்ல விரும்பினால் உன்னத பாட்டு மணவாட்டியை உற்று நாம் கவனிக்கணும். அங்கேதான் ஒரு சிறந்த மணவாட்டி இருக்கிறாள். நாம் எல்லாரும் அத்தன்மையுள்ள மணவாட்டியாய் மாறுவதற்கு நமக்காக ஸ்பெஷலாக எழுதி வைக்கப்பட்ட புஸ்தகம் உன்னத பாட்டு புஸ்தகம். உன்னத பாட்டு மணவாட்டியாகிய சூலமித்தியாளை ஆத்துமநேசர் அழகான பெயர்கள் சொல்லி அழைக்கிறார். அப்படிப்பட்ட நடக்கை அவளிடத்தில் இருந்தது. எனவே அவளை அழைக்கும் போதெல்லாம் அற்புதமாக அழகாக சில உயர்வான பெயர்களை சொல்லி மணவாட்டியை அழைப்பதை உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். உன்னத பாட்டு புஸ்தகத்தை படித்தவர்கள் உங்களுக்கு தெரியும், அதில் 8 அதிகாரம் தான் இருக்குது. மொத்தத்தில் 117 வசனம் தான் இருக்குது. உன்னத பாட்டு மணவாட்டியை உன்னத பாட்டு புஸ்தகத்தை படித்தவங்களுக்கு தெரியும், மணவாளன் மணவாட்டியை எப்படியெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே. ஐயா, நான் எதிர்பார்க்கறது இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லணும். ஏனென்றால் ரியலான, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தான் மணவாளனாக இருந்தவங்க, இருக்க போகிறவங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே. இப்படி சொல்லணும்னு பைபிளில் போட்டிருக்கு. சொல்லுங்கள், எப்படியெல்லாம் போட்டிருக்கு? உன்னத பாட்டு புஸ்தகத்தில் எப்படியெல்லாம் போட்டிருக்கு? மணவாட்டியை எப்படியெல்லாம் அழைக்கிறார் கர்த்தர்? ராமர் பிரதர் எப்படியெல்லாம் அழைக்கிறாரு? என் மணவாளியே, என் சகோதரியே, என் பிரியமே. குறிப்பாக அந்த 117 வசனத்தையும் அப்படியே படித்து பார்த்தோம்னா எப்படியெல்லாம் அழைக்கிறார் என்று பார்த்தோம்னா பல பேர்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 7 பேரை கூப்பிட்டு மணவாட்டியை அவர் அழைப்பார். இந்த பிரசங்கத்தை முடித்த உடனே வீட்டுக்கு போய் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கார அம்மாவே இப்படி தான் கூப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன ஒரு பிள்ளையும் சொல்ல மாட்டியா?
ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, மணவாளன் மணவாட்டியை இப்படி தான் என்ன செஞ்சார். வேகமாக சொல்கிறேன் கவனிங்க. எப்படிலாம் மணவாளன் மணவாட்டியை உன்னத பாட்டில் எப்படியெல்லாம் அழைத்தார். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரம் படிங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பிரியமே, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2வது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்படி கூப்பிடுது பாருங்க, எப்படி மணவாளன் கூப்பிடுறாரு பாருங்க. ஸ்ரீகளின் ரூபவதியே அப்படின்னு கூப்பிடுறாரு. ரூபவதியே அப்படின்னு கூப்பிடுறாரு. 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. என் புறாவே, என் சகோதரியே, என் உத்தமியே. எத்தனை வார்த்தை போட்டிருக்கு இதில்? 3 வார்த்தை போட்டிருக்கு. மொத்தத்தில் இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கேன்? முதல்ல பிரியமே, 2வது ரூபவதியே, 3வது புறாவே, 4வது உத்தமியே, 5வது சகோதரியே. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வருவோம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வருவோம். என் மணவாளியே, என் மணவாளியே. 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வருவோம். அந்த இடத்துல போட்டிருக்கு என் ராஜகுமாரத்தியே. இந்த 7 பெயர்கள் மணவாளன் மணவாட்டியை அழைத்ததாக இந்த 117 வசனத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அங்கிருந்து நாம் இதை கண்டெடுக்கிறோம். அதில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்படி கூப்பிட வேண்டுமானால் கூப்பிடத்தக்க தன்மை அவளிடத்தில் இருந்தது. கூப்பிடத்தக்க தன்மை அவளிடத்தில் இருந்தது. சில இடங்களில் நான் போய் திருமணம் முடித்து வைக்கும் போதெல்லாம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலேருந்து சில காரியங்களை பொண்ணு மாப்பிள்ளைக்கு சொல்கிறது வழக்கம். அப்படி சொல்லுவேன். அதில் சில கேள்விகளையும் கேட்பேன். அப்பொழுது சில குடும்ப தலைவர்கள், கணவர்மார்கள், அங்கே இருக்கிறவங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்க எந்திரிச்சு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் கூப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த தன்மையெல்லாம் அவள்கிட்ட இல்லை இருந்தால் தானே நாங்கள் கூப்பிட முடியும் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. உன்னத பாட்டு மணவாட்டி ஆகிய இந்த சூலமித்தியால் இத்தன்மையாக இருந்ததினால் மணவாளன் இந்த மேன்மையான பெயர்கள் சொல்லி அவளை அழைத்து பாராட்டுவதை இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அப்படி அவர் உன்னையும் அழைக்க வேண்டுமானால் இந்த தன்மைகள் உன்னிடத்திலே காணப்பட வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. அப்படி காணப்பட்டால் உன்னுடைய மணவாளனாகிய கிறிஸ்து நிச்சயமாய் உன்னை இப்படி அழைப்பார். இந்த தன்மைகள் உன்னிடத்தில் இருந்தால், இந்த தன்மை உன்னிடத்தில் காணப்பட்டால் நிச்சயமாய் மணவாளனாகிய கிறிஸ்து உன்னையும் இந்த பெயர் சொல்லி நிச்சயமாய் அழைப்பார். எனவே அப்படி அழைக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டுமானால் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஜெப சிந்தையோடு இந்த பிரசங்கத்தை ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் கேட்கணும். ஜெப சிந்தையோடு நீங்கள் கேட்கணும். முதல்ல நான் சொன்னேன் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மணவாளன் மணவாட்டியை எத்தன்மையிலே கூப்பிடுகிறார்? என் பிரியமே என்றால் எப்படி இருந்திருக்கும் மணவாட்டியினுடைய செயல்கள்? என் பிரியமே அப்படின்னு கூப்பிடுறாளவா மணவாளன். மணவாட்டியினுடைய செயல் எப்படி இருந்திருக்கும்? இந்த மணவாட்டி அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்வாள். அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்வாள். உங்களை படித்தவங்க யாராவது சொல்ல முடியுமா? மணவாளன் மணவாட்டியை பார்த்து இந்த வார்த்தையை எத்தனை நேரம் சொல்கிறாருன்னு தெரியுமா? இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இந்த ஒரு வார்த்தையை, என் பிரியமே அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை நேரம் சொல்கிறாரு தெரியுமா? 9 நேரம் சொல்கிறார். 9 நேரம் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 15ஆம் வசனம். இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் 2 நேரம் கூப்பிடுறாரு. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரத்தில் 3 நேரம் சொல்கிறாரு. 2வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தரம் சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தரம் சொல்லுவார். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6வது அதிகாரத்தில் ஒரு தரம் சொல்லுவார். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தரம் சொல்லுவார். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 இடத்துல இந்த வார்த்தையை மணவாளன் மணவாட்டியை பார்த்து கூப்பிடுறாருன்னா அவருக்கு பிரியமானதை மட்டும் அவள் செய்கிறவள்.
எப்படி தெரியுமா அவர் கூப்பிடுறாரு? எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை மட்டும் அவள் செய்வாள். எனவே தான் அவளை பார்க்கும் போதெல்லாம் எப்படி கூப்பிடுறாரு? என் பிரியமே என்று சொல்லி அவர் கூப்பிடுறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் புதிய ஏற்பாட்டிலே சபைகளுக்கு நிருபம் எழுதும்போது இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். எப்படி தெரியுமா சொல்லுவார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த சபைக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொல்லுவார், சபை அவரே கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு நீங்க சோதிச்சு பார்த்து நீங்க அதை எல்லாவற்றையும் செய்யுங்கள். நமது செயல்கள் ஒவ்வொன்றின் மூலமாக ஆண்டவரை நாம பிரியப்படுத்த முடியும். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவகுமாரன் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது உலகம் எப்படி இருந்துச்சு? பாவம் நிறைந்த உலகமாக அது இருந்தது. ஆதி காலத்திலிருந்தே, நோவாவின் காலத்திலிருந்தே, ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம். நோவா காலத்தில் உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஆதியாகம 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும். இது எந்த காலம்? இது நோவா காலத்தில் உலகம் எப்படி இருந்துச்சு? அக்கிரமம் பெருகி இருந்தது. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப பொல்லாததாய் இருந்தது நோவா காலத்தில். ஏறத்தாழ ஆதாம் உருவாக்கப்பட்டு 10வது தலைமுறையில் இருந்தவன் நோவா. ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், யாரேத், மகாலயேல், ஏனோக்கு, மெத்துசாலா, லாமேக்கு, நோவா. 10 தலைமுறை. ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் 10 தலைமுறை. இந்த 10 தலைமுறையிலேயே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் எப்படி இருந்துச்சான்? பெருகி இருந்தது. நோவாவினுடைய மகன் சேம், சேம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறை. அந்த 10 தலைமுறையில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. இது யாருடைய காலம்? ஆபிரகாமின் காலம். ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்தவன் தான் நோவா. நோவாவுடைய மகன் சேம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறை. இந்த 10 தலைமுறையில் எப்படி இருந்துச்சா? சோதோம் கொமோராவினுடைய கூக்குரல் பெரிதாக இருந்தது, அதனுடைய பாவம் கொடிதாக இருந்தது. அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ நோவாவின் காலத்திலேயும் அக்கிரமம் பெருகி இருந்தது, ஆபிரகாமின் காலத்திலேயும் அக்கிரமம் பெருகி இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன்னே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஆபிரகாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். நோவா 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இப்போ கிறிஸ்துவின் காலம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் பாவம் நிறைந்ததாகவே கிறிஸ்துவின் காலமும் இருந்தது. இந்த காலத்தில் தான் இயேசு வந்து பிறந்தார். நாம் எப்படி இந்த ஊர் பகுதியில் இந்த நாட்டில் பிறந்து வளர்கிறோமோ அதை போல இயேசுவும் பிறந்தார், அவர் வளர்ந்தார். 30வது வயதில் அவர் போய் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக போகிறார். அவர் யோர்தான் நதியிலே இறங்கி அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? அவர், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். எந்த காலத்தில்? பரிசுத்தமான உலகத்தில் அல்ல, பரிசுத்தமான மக்கள் வாழ்ந்த இடத்தில் அல்ல, இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்திலேயும் இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். இந்த வசனம் பைபிளில் 3 இடத்துல போட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயும், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும்.
மத்தேயு 3:17 லூக்கா 3:22 மார்க்கு 1:11 இந்த 3 இடத்துல ஒரே வசனம் போட்டிருக்கு, இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை அவர் முக்கியப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் சபையில் இருக்கீங்க. சபையில் இருக்கிற நீங்கள் எந்த அளவிற்கு தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். சிலர் கணவரை பிரியப்படுத்தலாம், சிலர் மனைவியை பிரியப்படுத்தலாம், சிலர் மாமியாவை பிரியப்படுத்தலாம், சிலர் மாமனாரை பிரியப்படுத்தலாம், சிலர் பிள்ளைகளை பிரியப்படுத்தலாம். ஆனால் தேவனுக்கு ஒரு கேள்விக்குறியை போட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் எத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களை அவ்விதமாய் பிரியமே என்று அழைக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமானதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ரோமர் 8:8 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் யார்? அவங்க மாம்சத்துக்குட்பட்டவர்கள், மாம்சத்துக்குள்ளே வாழ்கிறவர்கள், இந்த உலகத்தின் காரியத்துக்காக வாழ்கிறவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. தங்களுக்கு பிரியமானது எதுவோ அவர் செய்கிறதுக்கு முக்கியத்துவம் பண்ணுவாங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது தான் அவர் உங்களை பார்த்து இப்படி சொல்ல முடியும், என் பிரியமே என்று உங்களை பார்த்து அவர் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:20 போட்டிருக்கு. கொலோசியர் 3:20 நம்ம படிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இது யாருக்கு பிரியமானது? உங்கள் பெற்றோருக்கும் அது பிரியமானது. அதே நேரத்தில் உங்கள் தேவனுக்கும் அது பிரியமானது. 148 சங்கீதம் 10 சொல்லுவார் அல்லவா, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவார் அல்லவா. 143:10 நாம் வாசிக்கிறோம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இந்த ஜெபத்தை உங்களில் எத்தனை பேர் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் செய்கிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட காரியங்களில் எத்தனை பேர் இதை செய்கிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் இதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமானது. அதில் தேவன் எப்படி பிரியப்படுகிறார் என்று பாருங்கள். தேவன் பிரியப்படுகிற சில காரியங்கள், தேவன் பிரியப்படுகிற சில காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அது பிரியமில்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது சரியில்லாமல் தெரியலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுவே தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாள். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து ஒரு முக்கியமான விசேஷம் வச்சு உங்களை கூப்பிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார், நீ யாரை பிரியப்படுத்த போகிற? ஆண்டவரை பிரியப்படுத்த போறியா? அக்காவை பிரியப்படுத்த போறியா? ஆண்டவரை பிரியப்படுத்த போறியா? இல்லை மாமாவை பிரியப்படுத்த போறியா? உன்னுடைய உறவினரை பிரியப்படுத்த போறியா? இப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? என்ன பதிலை சொல்ல போகிறீங்க? இங்கே இருக்கிற எல்லாரும் எப்போதும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல என்று எனக்கு தெரியும். வருஷத்தில் 52 வாரம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 52 வாரமும் தவறாமல் சர்ச்சுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு காவாசி பேர் தான் தேரும். மற்றது எதையாவது ஒரு காரியம் சொல்லிவிட்டு எங்கேயாவது டிமிக்கி அடிச்சிடும். ஏன்னா ஆண்டவர் அவர் எப்போதுனா பார்த்துக்கிறலாம், அக்காவை சமாதானப்படுத்த முடியாது. ஆண்டவரை ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சுக்கிறலாம். பாஸ்டர் கேட்பார், என்னத்தையாவது ஒன்று சொல்லி டக்குன்னு பதில் சொல்லிடலாம். ஆனால் இந்த அக்கா இருக்க கொண்டு போகிறோம், நம்மளை சாகிற வரைக்கும் சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கோம். அதனால் அங்கே போய் அதை பிரியப்படுத்திட்டு வந்துடுவோம். இதை செய்கிறீங்களா, இதை செய்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களை பார்த்து அவர் என் பிரியமேன்னு கூப்பிடணும்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, என் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன். சங்கீதக்காரர் 143 இப்படி சொல்கிறார்ல, 10 ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். 69 சங்கீதம் 30
31வது வசனம். இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 61, 69, 30, 31 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே போட்டிருக்கு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே, இதில் தான் போட்டிருக்கு கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது எது? அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவது, இதுவே அவருக்கு பிரியமானது. ஆராதனையிலே பாஸ்டரு முன்னாடி வரணும்ன்றாரு, எந்திரிச்சு ஆராதிக்கணும்ன்றாரு, கையை உயர்த்தி ஆராதிக்கணுன்றாரு, கையை தட்டுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு யாராவது வருத்தப்படுறீங்களாம்மா? இது என்னுடைய விருப்பம் இல்லைம்மா. இந்த பைபிளில் போட்டிருக்கு, இதுவே அவருக்கு பிரியமானது. அவருக்கு பிரியமானதுனால தான் நம்ம செய்கிறோம். அதை பாஸ்டருக்கு பிரியமானது அல்ல, பாஸ்டருடைய கட்டளை அல்ல. இது யாருடைய விருப்பமானது? ஆண்டவருக்கு விருப்பமானது. அதைத்தான் நம்ம செய்கிறோம். ஆராதனையிலே சரியாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆராதனையிலே தொடர்ந்து பங்கு பெறுகிறவர்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், இப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், என் பிரியமே அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லுங்கள், என்ன வார்த்தை அது? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இரண்டாவதாக சொல்லுங்கள், என் ரூபவதியே, என் ரூபவதியே அப்படிங்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கல்லவா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 சாமுவேல் 16:7 பார்க்குறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் எதை பார்க்குறாரா? நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இந்த ரூபவதி என்பது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்து, நம்முடைய இருதயம் செம்மையாய் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்மளை பார்த்து இப்படி சொல்லுவார், நீர்தான் ரூபவதி. நாம் எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியணும் கண்டிப்பாக. ஒரு குடும்பத்தில் 8 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த மனுஷனுடைய பேர் ஈசாய். அது தாவீதனுடைய அப்பா. தாவீதோடு கூட பிறந்தவங்க 7 பேர், அவனோடு சேர்ந்து 8 பேர். ஆண்டவர் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அவங்க வீட்டில் ஒருத்தனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ அவங்க வீட்டுக்கு போ, நான் சொல்கிறவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எழுந்து ஈசாய் வீட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு ஆள் தாவீது தவிர 7 பேர் வரிசையாக இருக்காங்க. அதில் மூத்தவன்லேருந்து 7வது வருஷம் வரைக்கும் வருஷப்படி அவங்க அப்பா உட்கார வச்சுருக்காரு. இப்பொழுது சாமுவேல் உட்கார்ந்துருக்காரு. இவருடைய இவருடைய மாம்ச கண்களில் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த குடும்பத்தில் தான் ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று. இதில் யாரை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பொருத்தமானவன் யாருன்னு பார்க்குறாரு. 1வது ஆள்லேருந்து 7வது ஆள் வரைக்கும் பார்த்துக்கிட்டே வர்றாரு. மூத்தவன் எலியாப், 2வதானவன் சம்மா, 3வது அமினதாப். இவங்கெல்லாம் வருஷப்படி அப்படி உட்கார்ந்துருக்காங்க. இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய மாம்ச கண்களில் பார்த்து வரிசையாக பார்க்குறாருல, மூத்தவன் அவன் சவுளுடைய இராணுவத்தில் இருக்கான், மிலிட்ரியில் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் தான் ராஜாவுக்கு பொருத்தமானவன் அப்படின்னு தீர்க்கதரிசி எண்ணி அவனை போய் அபிஷேகம் பண்ணுவதற்காக போகிறான். அப்போ தான் இந்த 16:7 1 சாமுவேலில் கர்த்தர் அதை தடுக்கிறார். தடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியையும் நீ பார்த்துருக்க, ஆனால் நான் அவன் இருதயத்தை பார்க்குறேன். இவன் ஆள் நல்லா இருக்கான், ஆள் ஜம்முன்னு இருக்கான், ஆனால் இருதயம் சரியில்லை, இருதயம் ரைட் இல்லை, இவனை நீ தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாரு. இவனை ஒரு மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன், நீ இவனை பார்த்து தெரிந்து கொண்டாய்,
நான் இவனை புறக்கணித்தேன். இப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? நல்லா இருக்கிறவங்களையா தெரிந்து கொள்கிறாரு? சரீரப்பிரகாரமாக நல்லா இருக்கிறவங்களையா பார்க்குறாரு? அப்படி அல்ல. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு நம்முடைய முழு இருதயமும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தா இப்படி அவர் சொல்லுவார், நீ பூரண ரூபவதி அப்படின்னு சொல்லுவார். தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்க நாம் எல்லாரும் இந்த வேளையில் நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்ப்போம். 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கல்லவா? 96:9 போட்டிருக்கல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுவாங்க அப்படின்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. வெள்ளை ட்ரெஸ் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. வெள்ளை ட்ரெஸ்ஸு அவசியம்தான், ஆனால் அது முக்கியம் அல்ல. வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு இருதயம் சரியில்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? இருதயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எடுங்க. 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எடுங்க. உமது சாட்சிகள் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது. எதுதான் அலங்காரம்? 96:9 பார்த்தோம் அல்லவா? பரிசுத்த அலங்காரம். அது 96:9. இப்போ 93:5 என்ன போட்டிருக்கு? பரிசுத்தமானது தான் அலங்காரம். பரிசுத்தமானது தான் அலங்காரம். அது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை அவ்வப்போது சீர்தூக்கி பார்க்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமானது. இருதயத்தில் பார்க்க வேண்டியது அவசியமானது. அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம். அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். யாரை மணவாட்டியாக தேசமெங்கும் தேட வேண்டும்? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2:2 நம்ம படிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்திலே ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்கள் அப்படிதான் போட்டிருக்கு. மணவாளனாய கிறிஸ்துவுக்கு யார் தேவை? ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்கள் தேவை. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு எஸ்தரை பற்றி. எஸ்தர் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாய் இருந்தான். புதிய ஏற்பாட்டு சபைக்கு முன்னடையாளமானவள் எஸ்தர். ஏற்கனவே அகாஸ்வேருக்கு தேடுகிற மணவாட்டி எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ரூபவதியா இருக்கணும். எஸ்தர் எப்படிப்பட்டவளா இருந்தால்னு 2:7 போட்டிருக்கு. ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாய் இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால், இப்பொழுது 4ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு வருவோம். வசனம் 4 அங்கே சொல்லப்பட்டிருக்கல்லவா? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கல்லவா? 7 உங்களை என்னை பார்த்து மணவாளன் இப்படி சொல்லணும், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. உன்னில் நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லணும். இந்த சுலமித்தியாள் என்கிற மணவாட்டியை பார்த்து மணவாளன் என்ன சாட்சி சொல்றாரு பாருங்க. இந்த மணவாட்டியை பார்த்து என்ன சாட்சி சொல்றார்? என் பிரியமே நீ பூரண ரூபவதி. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதாக இருந்தது? அவளுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வரணும். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற, வியந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்க அளவிற்கு இவளுடைய ஜீவியம் இருந்தது. உள்ளான ஜீவியம் எப்படி இருந்துச்சு பாருங்க. சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இந்த வசனத்துக்கான விளக்கத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இந்த வசனத்துக்கான விளக்கத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியப்படத்தக்க பார்வை ஜனங்கள் உன்னை பார்க்கணும். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இவன் எப்படி மாறிட்டான், இந்த குடும்பம் எப்படி மாறிடுச்சு, இவன் எப்படியெல்லாம் சண்டை போடுவா, எவ்வளவு சாந்தமாக மாறிட்டா, அப்படி என்று சொல்லி ஜனங்கள் உன்னை வியந்து பார்க்கத்தக்க அளவுக்கு உன் ஜீவியம் இருக்கணும். இதுதான் கொடிகள் பறக்கும் படைய ஜனங்கள் எப்படி ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்களோ அதை போல உன் ஜீவியத்தை ஜனங்கள் கண்டு உன்னை ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருந்தால் இந்த மணவாளன் உன்னை பார்த்து சொல்லுவா, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உலகம் உன்னை ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்க அளவிற்கு கர்த்தர் உன்னை என்ன செய்யணும்? மாற்றணும். உன் ஜீவியம் அப்படி இருக்கணும், உன் ஜீவியம் அப்படியா இருக்கணும். அப்படி மாறும்படி நீ வாஞ்சையோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்கணும். அப்பொழுதுதான் மணவாளன் உன்னை பார்த்து சொல்லுவார், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கத்தக்க அளவுக்கு உன் ஜீவியத்தில் பெரிய மாற்றம் இருக்கணும். மூன்றாவதாக 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் உத்தமியே, அந்த வார்த்தை அங்கே போட்டிருக்கும், என் உத்தமியே அப்படின்னு போட்டிருக்கும். இங்கே உத்தமத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். நாம் உத்தமர்கள் என்பதை எப்படி விளங்க செய்ய முடியும்? யாக்கோபு இதுக்கு பதில் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யாக்கோபு பதில் சொல்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தன்னை உத்தமனாய் விளங்க செய்ய முடியும்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையில் தான் அவன் உத்தமன் என்று விளங்க முடியும். சோதனை வரும்போதுதான் உத்தமத்தில் அவன் நிலைத்திருக்கிறானா என்று அவன் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் நாம் உத்தமமானவர்கள் என்பதை விளங்க செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்னை உத்தமன் என்று நான் விளங்க செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம் அல்லவா, 15ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, அங்கே போட்டிருக்கு 10 காரியம் போட்டிருக்கும். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே 10 காரியம் வரிசையாக போட்டிருக்கோம். அதில் ஒன்று முதல் இடம் கொடுக்கறது எது? உத்தமனாய் நடப்பது, உத்தமனாய் நடந்து கொண்டு. நீங்களும் நானும் போகிற மார்க்கம் இருக்குது பாருங்க, இது உத்தம மார்க்கம். இது எல்லா மார்க்கத்தை போல அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் போல இந்த உலகத்திலே இது அல்லாமல் 8 மார்க்கங்கள் இருக்கிறது, பல்வேறு மதங்கள் இருக்கிறது. ஆனால் உத்தமத்தை போதிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் எது தெரியுமா? இந்த கிறிஸ்தவ மார்க்கம், உத்தமமாய் வாழ்வது. இந்த உத்தமத்தை குறித்து பைபிளிலே ஏராளமான காரியங்கள், வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரும் கூட பாருங்க, ஆதியாகமத்திலே ஆபிரகாமோடு பேசும்போது 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி பேசுவார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி பேசுவார்? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. எத்தனை வயசுலங்க? இந்த 99 வயசில் அவர் என்னங்க பிரச்சனை அவருக்கு? நம்மில் சிலர் நினைக்கிறோம் நமக்கு வயசாயிருச்சு, உத்தமத்தில் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இளம் வயது உள்ளவங்க தான் பல்வேறு தவறான காரியங்களை பண்ணுவாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சொன்னது யார், சொல்ல போகிறது யாருக்கு சொல்கிறாரு பாருங்க?
ஆண்டவர் அங்கே வயசையும் எழுதியிருக்காரு ஆண்டவர். இந்த வயதிலேயும் உத்தமத்தில் வாழ்கிறதுக்கு உனக்கு பிரச்சனை இருக்கும். இந்த வயதிலேயும் உத்தமமாய் அவரை பின்பற்றுவதிலே உனக்கு பிரச்சனை இருக்கும். எப்பொழுது தெரியுமா அதை சொல்கிறாரு? 99 வயசில் சொல்கிறாரு. நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தபோது வயசு என்ன? இஸ்மவேல் பிறக்கிறான்ல, அப்பொழுது வயசு என்ன? 86 வயசு. 16 போட்டிருக்கு. ஆதியாகமம் 16 இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாமுக்கு 86 வயதாக இருந்ததுன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த 86 வயசு, இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அது தேவனுக்கு சித்தமானது அல்ல. இப்போ இப்படிலாம் நடந்து போச்சு. இப்போ ஆண்டவர் பாருங்க, நான் ஒன்று சொல்லியிருக்கேன், உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன். இதை நம்பாமல் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி, ஆபிரகாம், சாராள், ஆகார் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஏதோ இவங்க வெற்றி அடைஞ்சது மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? தப்பான காரியமாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஆண்டவர் ஆபிரகாமை விட்டே விலகி போயிட்டாருன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து தரிசனமாகிறது தான் 16 86 வயசில் இஸ்மவேல் பிறக்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் ஆகாரையும் விட்டு ஒதுங்கி போயிட்டார். உன் நோக்கத்துக்கு ஏதாவது செஞ்சிட்டீல, நீ பாட்டுக்கு இரு என்று சொல்லி 13 ஆண்டுகள் ஆபிரகாமோடு தொடர்பு இல்லாமல் ஒதுங்கிட்டார். இப்போ 13 வருஷம் கழித்து திரும்ப அவனுக்கு தரிசனமாகிறாரு. அதுதான் 17:1. இப்பொழுது வயசு என்ன? 99 வயசில் வந்தோன்னு எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவனை பார்த்து, டேய் உன் லைஃப் சரியில்லை, நீ சரி கிடையாது, எனக்கு முன்பாக இனியாச்சும் என்ன செய்ய. இதுக்கு பின்னாடி தாங்க ஈசாக்கே பிறக்கிறான், இதுக்கு பின்னாடி தான் பிறக்கிறான். நம்முடைய ஜீவியத்தை நாம் சரிப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியமானது. உத்தமத்துக்கு வயசு வித்தியாசம் அல்ல, உத்தமத்துக்கு திருமணம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய எல்லா காரியங்களிலையும் நாம் உத்தமத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உத்தமத்திலிருந்து ஆபிரகாம் விலகினான். ஆண்டவரும் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டார்? விலகிட்டார். உத்தமத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கூட இருப்பார். உத்தமத்தை விட்டு விலகினால் ஆண்டவரும் அவனை விட்டு விலகி விடுவார். நீங்களும் நானும் உன்னத பாட்டு மணவாட்டியை இப்படி தியானிக்கிறோம். மணவாளன் அவளை பார்த்து என் உத்தமியே என்று அழைக்கிறார் என்றால் அவளுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய பார்வையிலே உத்தமமாய் வாழத்தக்கவளாய் அவள் இருந்தாள். 4வது குறிப்பு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. என் புறாவே அப்படின்னு சொல்றார். புறா தெய்வீகத்துக்கு அடையாளமானது. புறா தெய்வீகத்துக்கு அடையாளம். நாம் எல்லாருமே புறாவுக்கு ஒப்பிட்டு பல காரியங்கள் பைபிளில் போட்டிருக்கு. தெய்வீகத்துக்கு அடையாளமானவர்கள் நாம. 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கல்லவா, 68:13 படிக்கிறோம் அல்லவா, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? அடுப்பின் அடியில் நீங்கள் கிடந்தவங்களா இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல. அப்படிதான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல புறாவை பற்றி பல இடங்களில் போட்டிருக்கு. ஒரு வசனம் பாருங்க, 68 ஏசாயாவில் பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரத்திற்கு தீவிரிக்கிற புறா அப்படின்னு போட்டிருக்கு. என்ன புறா இது? எல்லாரும் சொல்லுங்க. தீவிரிக்கிற புறா. நம்முடைய ஆலயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? ஆமா சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? இந்த புறா எப்படி வந்துச்சு பாருங்க. ஏமா நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி வர்ற? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும்? நம்ம என்ன சொல்ல மாட்டீங்க?
சர்ச்சுக்கு வரும்போது குதிரை மாதிரி வரணும். சர்ச்சை விட்டு போகும்போது எப்படி போகணும்? நம்ம அக்கா அப்படியா வருது? வரும்போது எப்படி வருது? வரும்போது யானை மாதிரி வருது. போகும்போது எப்படி போகுது? குதிரை வேகத்தில் ஓடுது. நீங்கள் உண்மையான புறாவாக இருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி கூப்பிடணும்னா வரும்போது எப்படி வரணுமா? அதில் போட்டிருக்கு, பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற. அப்படி வந்தால் தானே அவர் அப்படி சொல்ல முடியும். என் புறாவே அப்படின்னு எப்போ சொல்லுவார்? யானை மாதிரி வந்தவங்களை பார்த்து சொல்லுவாரா? அம்மா எல்லாரையும் சொல்லலை. சிலர் 9 மணிக்கெலாம் வந்துடுறீங்க, சிலர் 9:30 வந்துடுறீங்க. முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக நம்மளால் முடியும். முயற்சி பண்ணுறோம், நிச்சயமாக முடியும். ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி போய் பிடிச்சிடுறோம்ல. ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி என்ன செஞ்சிடறான்? பிடிச்சிடுறோம்ல. முயற்சி பண்ணி பிடிச்சிடலாம்ல. ஒரு காலத்தில் சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், முதல்ல ஒரு பாட்டு வரும், ஒரு சண்டை வரும்டா, எப்படியாச்சும் போய் பார்த்தா ஓடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. முதல் சண்டையை போய் பார்க்கணும், அப்போ தான் இதுகளுக்கு திருப்தி ஆகும். இப்படிலாம் ஓடினவங்க பெரியவங்கெல்லாம் இருப்பீங்க, வேமா ஓடி இருப்பீங்க. ஆண்டவர் இடத்துல அப்படி வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் இடத்துல அப்படி வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்படி வந்தால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? பலகனி துவாரத்திற்கு தீவிரித்து வருகிற என் புறாவே அப்படின்னு சொல்லுவார். எனவே நம்முடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனங்கள் மூலமாக மணவாட்டி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 5ஆவதாக பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் மணவாளியே, அந்த இடத்துல போட்டிருக்கு என் மணவாளியே. கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? மணவாட்டியாக ஆண்டவர் பார்க்குறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி எழுதுவார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகைகள், கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம் இருந்தால் நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவர் எப்படி பார்ப்பார்? என் மணவாளியே அப்படின்னு பார்ப்பார். நம்மை அப்படி தான் அவர் பார்ப்பார், அப்படி தான் பார்ப்பார். அவர் ஒப்பு கொடுக்காத மணவாட்டி வஸ்தி, வஸ்தி தள்ளப்பட்டது ஏன்? அவள் மணவாட்டியாக இருந்தால், எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் மணவாட்டியாக இருந்தால், ஆனால் மணவாளனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றலை. எல்லாரும் இங்கே பிரபுக்கள் எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தானே அகாஸ்வேரு வஸ்தியை அழைத்தான், வாமா அப்படின்னு கூப்பிட்டான். ஆனால் அவன் என்ன சொன்னா பாருங்க, வரமாட்டேன் என்று ஒதுங்கினாள். ஒரு மணவாட்டியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒப்பு கொடுக்கப்பட்ட மணவாட்டி. கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 11:2 பவுல் இப்படி தானே சொல்கிறாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால். குடும்பத்திலே கணவன் மனைவி, பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சபை. உங்கள் வீட்டுக்காரரு உங்களை என் மணவாளியே என்று அழைக்கத்தக்க விதத்தில் உங்களுடைய ஜீவியம் இருக்கணும். ஒரு கல்யாணம் முடிக்காத சாமியார், ஒரு கல்யாணம் முடித்த குடும்பஸ்தர், இவங்க 2 பேரும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. கல்யாணம் முடித்தவர், இன்னொருத்தர் கல்யாணம் முடிக்காதவர். இவர் இவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு, அவர் அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு. கல்யாணம் முடித்தவர் சொல்கிறாரு, புள்ள குட்டி பொண்டாட்டி இதோடு நான் ரொம்ப அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு கஷ்டத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் இல்லாட்டாலும் வேறு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றாரு. இறுதியில் 2 பேர்த்துக்கும் வாழ்க்கையில் யார் கஷ்டப்படுறதுன்ற போட்டி வந்துருச்சு. அப்போ இந்த குடும்பஸ்தன் சொல்கிறாரு, இந்த சாமியார் சொல்கிறாரு, கல்யாணம் முடிக்காத சாமியார், இங்கே வா, நான் இருக்கிற இடத்த வந்து பாரு, என் கஷ்டம் உனக்கு தெரியும். நான் இருக்கிற இடத்த நீ வந்து பார்த்தேன்னா உன் கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சாமியார் தனியாக வாழுகிற அந்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறார், இந்த குடும்பஸ்தரை.
கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசிரமம் மாதிரி அங்கே கட்டி வச்சுருக்காரு. எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறாரு. எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் ஒரு இடத்துக்கு வர்றாரு. வந்து ஒரு இடத்த காமிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு புலி தோல் கீழே கிடக்கு. அதை காமிச்சு, இதுதான் நான் படுக்கிற இடம், இதை பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு. அவர் அதை பார்க்குறாரு. இந்த குடும்பஸ்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சாமியார்கிட்ட சொன்னாராம், சாமி, நீங்கள் போனத இடம் வந்த இடம் எல்லாத்தையும், நீங்கள் வாசம் பண்ணுற இடம் எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சிங்க. கடைசியில் இந்த புலி தோளில் படுக்கிறத நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. நான் டெய்லி புலியோடையே படுத்து எந்திரிக்கிறேன். என் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு இவர் சொன்னாராம். ஒரு மணவாட்டியை மணவாளன் அப்படி எண்ணவே கூடாது. பலர் அப்படி தான் எண்ணுறாங்க. அப்படிலாம் எண்ணலை இல்லைங்க நீங்கள், அப்படிலாம் நீங்கள் எண்ணலை இல்லை. நாம் அப்படி எண்ணக்கூடாது. எப்படி மணவாட்டியை எப்படி அழைக்கணும்? என் மணவாளியே அப்படின்னு அழைக்கணும். அப்படி தான் நம்ம அழைக்கணும். ஏனென்றால் நீங்களும் நானும் அத்தன்மையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னத பாட்டிலே மணவாட்டியே மணவாளன் எப்படி அழைக்கிறாரு? கோபத்தோடு அல்ல, என் மணவாட்டியே என்று அவர் மகிழ்ச்சியோடு கூட அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் முதவசனம். அடுத்த குறிப்பு, ராஜகுமாரத்தி. ஒரு மணவாளன் மணவாட்டியை இப்படி அழைக்கிறார், என் ராஜகுமாரத்தியே அப்படின்னு அழைக்கிறார். ராஜகுமாரத்தியுடைய தன்மை என்ன? அது 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ராஜகுமாரத்தியுடைய தன்மை என்ன? 45 சங்கீதம் வசனம் 13 14. உள்ளாக பூரண மகிமை அவள் உடை, உள்ளாக மகிமை உள்ளவள், வெளியாக பொன்னால் மூடப்பட்டவள். வசனம் 14. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ராஜகுமாரத்தி எப்படி இருப்பாளாம்? உள்ளும் புறமும் 2 காரியம் அங்கே போட்டிருக்கு 13ஆம் வசனத்தில். உள்ளாக மகிமையுள்ளவள், வெளியாக பொன்னால் மூடப்பட்டவள். இவைகள் எல்லாமே தெய்வீகத்துக்கு அடையாளமானது. தேவனை அணிந்து கொண்டவள். நம்மை பார்க்கிற மக்கள் நம்மூலமாய் தேவனை பார்க்கணும். நம்மை பார்க்கிற மக்கள் நம்மூலமாய் ஆண்டவரை காணணும். மணவாட்டி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மணவாளன் எதிர்பார்க்கிறார். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். வெளியேயும் போட்டிருக்கு, உள்ளேயும் போட்டிருக்கு. நம்முடைய இருதயமும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய வாழ்வும் அவருக்கு பிரியமாய் இருக்கணும். அப்பொழுதுதான் அவள் ராஜகுமாரத்தியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவளுடைய உடைகளை பற்றிலாம் அங்கே போட்டிருக்கு. உடைகளை பற்றி அங்கே போட்டிருக்கு. ராஜகுமாரத்தி சாதாரணமாய் அவள் இருக்க மாட்டாள். அவள் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருப்பாள். உள்ளே மகிமை நிறைந்தவளாய், வெளியே பொன்னால் அலங்கரிக்கப்பட்டவளாய், சித்திர தையலாடை உடையவளாய் ஜனங்களுக்கு அவள் காட்சி அளிக்கணும். இதுதான் நம்மை குறித்ததான ஆவிக்குரிய ஜீவியம். இது சபையானது அப்படி இருக்க வேண்டும் என்று மணவாளன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கடைசி குறிப்பு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரியே. 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் சகோதரியே. 5வது வசனம், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்ப்பா. இருக்கா? 5:2. என் சகோதரியே. இது என்ன அப்படின்னா, தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு உடன் பிறந்தோரை போன்ற ஒரு உணர்வு இருக்கணும். உடன் பிறந்தோர்களை போன்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டியது அவசியமானது. இயேசு ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து இயேசு பேசிக்கிட்டு இருக்கார், மார்க் 3ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இயேசுவிடத்தில் இப்படி சொல்லுவாங்க,
மார்க் 3ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 அந்த வசனத்தை படிக்கிறோம். அவருடைய தாயாரும் சகோதரரும் தாயார் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து நிற்கிறவங்க யார் யார்? அம்மா மரியாள் அம்மா வந்திருக்கு, இயேசுவின் சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு இயேசுவை வர சொல்லி கூப்பிடுறாங்க. போய் நாங்கள் இங்கே நிற்கிறோம், அவர்கிட்ட சொல்லி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? அப்படி ஒரு நெருக்கம் ஆண்டவரோடு நமக்கு இருக்கணும். அன்றைக்கு ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கிற சீசர்களை பார்த்து இப்படி சொன்னார். உண்மையான தாயும் சகோதரரும் இன்னொரு இடத்துல இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு இப்போ இப்படி சொல்கிறாரு, என் தாய் யார் தெரியுமா, என் தகப்பன் யார் தெரியுமா, என் சகோதரர் யார் தெரியுமா, அவங்கெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் தான்ப்பா எனக்கு தாயும், நீங்கள் தான் எனக்கு சகோதரரும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு அத்தன்மை உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்தால் நம்மை பார்த்து இப்படி சொல்லுவார், நீங்கள் தான் என்னுடைய சகோதரர், நீங்கள் தான் என்னுடைய தாய், நீங்கள் தான் என்னுடைய சகோதரி என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார். இப்படி அழைக்கத்தக்க ரூபம் நமக்கு தேவை. இதெல்லாம் நம்முடைய ஆவியோடு நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த 7 குறிப்புகளும் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் இந்த சுலமித்திய அலை உன்னத பாட்டு மணவாளன் அழைக்கிறது போல உங்களை என்னையும் நம்மை அழைத்த மணவாளன் இப்படியாக அழைப்பார். என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் ராஜகுமாரத்தியே, என் புறாவே, என் உத்தமியே என்று அழைக்கத்தக்க செயல்கள் வாழ்க்கையிலே நமக்கு அதிகமாய் தேவை. இதை விரும்புவோம், வாஞ்சிப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோம். அவருடைய விருப்பப்படி அவர் விரும்புகிற மணவாளனுக்கு விருப்பமுள்ள ஒரு மணவாட்டியாக நாம் ஜீவிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு இப்படிப்பட்ட தன்மை வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட தன்மை வேண்டும். மணவாளன் என்னை பார்த்து இப்படி அழைக்கத்தக்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வேண்டும். என்னை அழைக்கத்தக்க என் வாழ்க்கை மாற வேண்டும். உனது பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த சுலமித்தியை போல என் ஜீவியம் மாறணும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து வாஞ்சையோடு கேளுங்க. எனக்கு இந்த ஜீவியம் வேணும் ஆண்டவரே. உன்னத பாட்டு மணவாட்டியை போல, உன்னத பாட்டு மணவாட்டியை போல என் ஜீவியம் மாறணும் ஆண்டவரே. மாம்சத்துக்கு உட்பட்டவனா இல்லாம உமக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் முக்கியத்துவம் கொடுக்க இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னை பார்த்து அவர் இப்படி சொல்லணும், என் ரூபவதியே அப்படின்னு சொல்லணும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவர். அவர் உன்னை பார்த்து சொல்லணும், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை.
நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு உன் ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். உலகம் உன்னை பார்த்து வியந்து பார்க்கணும். உன் ஜீவியத்தை பார்த்து உலகத்தாருக்கும் உனக்கும் ஒரு வேற்றுமையை அவர்கள் அறியணும். உலகத்தில் உள்ளவர்களுக்கும் உனக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்கள் பார்க்கணும். ரட்சிப்புக்கு முன் உன் வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட பின் உன் வாழ்வு, வித்தியாசத்தை ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படணும். இருதயத்திலே உத்தமத்தை காத்துக்கொள். ஆபிரகாம் உத்தமத்திலிருந்து விலகினதினால் சிநேகிதனாயிருக்க அழைக்கப்பட்ட ஆபிரகாமை விட்டு ஆண்டவர் பிரிந்தார். உன்னோடு கூட இருக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் உத்தமமான வாழ்க்கையை அவர் பார்க்கட்டும். உத்தமமான உன் வாழ்க்கையை அவர் கவனிக்கட்டும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி துன்மார்க்கத்துக்கு தன் காலை விலக்கி தேவன் சொல்லுகிற கட்டளையின்படி நாம் வாழும்போது நம்மை கண்டு உத்தமமாய் வாழ்கிற உன்னை கண்டு என் உத்தமியே என்றவர் உன்னை அழைப்பார். அத்தன்மையுள்ளதாய் என்னை மாற்றும்படி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். மணவாளனாய் அவர் வரப்போகிறார். அவர் வருவது அவருக்கு பிரியமான மணவாட்டியை சேர்த்து கொள்ள, உள்ளாக பூரண மகிமையுள்ள அவளாக, வெளியிலே தெய்வீகம் உள்ளவளாக, சித்திர தையலாடை அணிந்தவளாய், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவளாய் மாறும்போது நிச்சயமாக அவருக்கு பிரியமான மணவாட்டியாய் நீ இருப்பாய். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்களுக்கு எதை நீர் சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய சரீரமாகிய இந்த சபை, உம்முடைய மணவாட்டியாகிய இந்த சபை உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய வருகையிலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் இத்தன்மையுள்ளவர்களாய் மாற்றுவீராக, உதவி செய்வீராக. இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவு, இரக்கம், கிருபை தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.